திமுகவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி காலையில இருந்து பனையூர் அலுவலகத்துக்கு வெளியில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்க்குறப்போ திரு விஜய் அவர்களோட கார் வருது. இந்த சகோதரியும் அவங்களோட ஆதரவாளர்களும் சேர்ந்து அந்த காரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த காரும் நிற்காம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த பெண்மணி வந்துட்டு சைடில் போய் ஓரமாக நின்றுறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, திரு விஜய் அவர்கள் அந்த காருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் கீழே இறங்கி வந்து பதில் சொல்லனா கூட அது பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த காருக்கு நிறைய கீழே இறக்கி விட்டு வாங்கம்மா, எதுனாலும் அலுவலகத்துக்கு வாங்க, நம்ம அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருப்பேன், திரு விஜய் அவர்கள் ஒரு மனிதனாக இருக்கக்கூட தகுதியற்றவர் அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு பதவி எல்லாத்தையும் கடந்து அவளோட சுயமரியாதை எப்பவுமே ரொம்ப முக்கியம். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சுயமரியாதையும் தன்னம்பிக்கையையும் என்னோட கருத்துக்களை சுதந்திரமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிலையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட எனக்கு நான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை அப்படிங்கிறது அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம். விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு சாபக்கேடான சக்தி.